குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி டே 12. ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை நான் செய்யவே கூடாதுன்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனாலும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன். ஸ்டாப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னை அறியாமையே அதை நான் செஞ்சிடறேன். ஆனால் இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணால் என்னுடைய லைஃபே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ரொம்ப முன்னேறிடும். என்னோடய ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், என் உடம்பு நல்லாயிருக்கும், என் மனசு நல்லாயிருக்கும்னு நமக்கு தெரிஞ்சும் கூட ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறதுக்கான காரணமாக நிறைய ரிசர்ச் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும்னு நினைப்பேன். முற்றிலுமாக இன்னையோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும்னு நினைப்போம். அதுதான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 5 டீ இல்லை காஃபி குடிக்கிறவங்க நாளையிலேருந்து நீங்கள் டீயே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவீங்க? ஐயோ, அன்றைக்கி நாள் பூரா நமக்கு டீ காஃபின்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். சாயந்தரம் வரைக்கும் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனால் சாயந்தரம் போய் ஒரு நல்ல காஃபியோ டீயோ குடிச்சிட்டு வந்தால் தான் அப்பாடா அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம காஃபி ஐயோ குடிக்க மாட்டோம்னு முடிவு பண்ணமே அப்படின்னு ஒரு கில்ட் ஃபீல் வரும். ஆனால் அதெல்லாத்தையும் தாண்டி துரத்தி விட்டுட்டு போ அடுத்த நாள் அப்படின்னு ரெகுலர் ஆயிடுவோம். இதை ரொம்ப நாள் உடனே நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளை டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனேங்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 காஃபி டீ குடிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 1 முதல்ல கம்மி பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2, அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 1 அப்படின்னு கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1, அதுக்கப்புறம் இந்த ஒரு நாள் இருந்துட்டோமா சூப்பர், அப்போ ஒரு 3 நாளைக்கு நீ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 5 நாளைக்கு, அதுக்கப்புறம் ஒரு 7 நாளைக்கு, அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுடைய மைண்டு அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிரும். நம்ம உடனடியாக எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டு ப்ரிப்பேர் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. சேம் இதே ஹேபிட் தான் நம்ம எக்ஸசிவாக ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம், அந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் நம்மளை தாண்டி பேசிடுவோம்ல. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இதுதான் காரணன்றாங்க. எடுத்த உடனே அப்ரப்டாக நம்ம கட் பண்ணாமல், இல்லை எடுத்த உடனே இத்தனை நாளைக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம ஏற்றுக்கிட்டு வந்தோம்னா நம்முடைய மைண்ட் அதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் ஆயிரும். அதனால நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற நினைச்ச விஷயத்த விட்டுருவீங்க அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. இந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்த ரொம்ப நாளாக விடணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன விஷயம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.